குட் டே டு எவ்ரி ஒன். இந்த வீடியோவில் இன்னைக்கான சினிமா அப்டேட்ஸ் பற்றி பார்ப்போம் வாங்க. வெல்கம் டு சினிபர்க். டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்தோட நியூஸ் பத்தி பார்ப்போம். டிடி ரிட்டர்ன்ஸ் படம் எடுத்த டைரக்டர் பிரேம் ஆனந்த் திரும்ப ஆக்டர் சந்தானத்தை வச்சு டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்தை எடுத்து நிற்கிறத பத்தி நம்ம சேனல்ல ஆல்ரெடி போட்ட வீடியோல சொல்லியிருப்போம். இந்த படத்துல ஆக்டர் சந்தானம், லெஜண்ட் படத்துல நடிச்ச ஹீரோயின் கீதிகா திவாரி, டைரக்டர் கௌதம் மேனன், செல்வராகவன், யாஷிகா ஆனந்தன் பல பேர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தை பத்தின நியூஸ் என்னன்னா, இந்த டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்தோட ஷூட்டிங் ஃபுல்லா எடுத்து முடிச்சிட்டாங்களாம். இந்த படம் இந்த வருஷம் மே மாசம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க டிடி மூவி டீம். ஆக்டர் சூர்யாவோட அப்கமிங் மூவிஸ் பற்றின நியூஸ் பார்ப்போம். கார்த்திக் சுப்ராஜோட டைரக்ஷனில் எடுத்து முடிச்சிருக்க சூர்யாவோட ரெட்ரோ படம் வர மே 1 ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வர February 14 அன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே அதுவுமா ரிலீஸ் பண்ண போறாங்களாம். இப்போ ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷன்ல சூர்யா 45 படத்துல நடிச்சு நிற்கிறாரு ஆக்டர் சூர்யா. இதுக்கப்புறம் வெற்றிமாறன் டைரக்ஷன்ல வாடிவாசல் படமும் நடிக்க போறாரு. இது இல்லாம லக்கி பாஸ்கர் படத்தோட டைரக்டர் வெங்கியா துளுரி அண்ட் மலையாளம் டைரக்டர் அண்ட் ஆக்டரான பசில் ஜோசப் டைரக்ஷனில் ஒரு படம் நடிக்க போகிறதா ஒரு டாக் பாயிண்ட் இருக்குது. இப்போ நியூஸ் என்னன்னா, தெலுங்குல கார்த்திகேயா, பிரேமம், பிளடி மேரி, கார்த்திகேயா 2 படத்தை எடுத்த சண்டு முண்டேத்தி இப்போ ஆக்டர் நாக சைத்தன்யா அண்ட் சாய் பல்லவியை வச்சு எடுத்திருக்க தண்டேல் படம் அடுத்த வாரம் February 7 பேன் இண்டியா ஃபுல்லாக ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோட டைரக்டர் சண்டு முண்டேத்தி ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, அடுத்த அவரோட டைரக்ஷனில் ஆக்டர் சூர்யா வச்சு ஒரு படம் பண்ண போகிறதா சொல்லியிருக்காரு. இந்த படத்துக்கு தண்டல் படத்தோட ப்ரொடியூசர் அல்லு அரவிந்த் 300 கோடி பட்ஜெட் வரை ப்ரொடியூஸ் பண்ண ரெடியா இருக்கிறதா சொல்லியிருக்காரு. பராசக்தி டைட்டில் பத்தின நியூஸ் பார்ப்போம். தமிழ் சினிமால பழைய படத்தோட டைட்டில ஒரு ப்ரொமோஷனுக்காகவே யூஸ் பண்றது ட்ரெண்டா வச்சுன்னு இருக்காங்க காலங்காலமா. பழைய படத்தோட டைட்டில இந்த படத்துக்கு எதுக்கு வச்சீங்க, புது டைட்டில் யோசிக்கலையான்னு கேட்டா, இல்ல இந்த படத்துக்கு இந்த டைட்டில் தான் சூட் ஆகும்னு சொல்றாங்க. இது மாதிரி பழைய டைட்டில யூஸ் பண்றதுல ஆக்டர் சிவகார்த்திகேயன் 2வது இடத்துல இருக்காரு. இதுவரை எதிர்நீச்சல், காக்கி சட்டை, வேலைக்காரன், மாவீரன், அமரன்னு அவரோட பல படத்துல பழைய படத்தோட டைட்டில வச்சிருக்காரு. இப்போ அதுல 6வதா பராசக்தி படத்தோட டைட்டில வச்சிருக்காரு. இது போல பழைய டைட்டில யூஸ் பண்றதுல ஃபர்ஸ்ட் இடத்துல ஆக்டர் தனுஷ் இருக்காரு. இவரோட பொல்லாதவன், படிக்காதவன், மாப்பிள்ளை, தங்கமகன், உத்தமபுத்திரன், அசுரன், கர்ணன், மாறன், நானே வருவேன்னு 9 படங்களுக்கு பழைய படத்தோட டைட்டில வச்சிருக்காரு. இப்போ மெயின் நியூஸ் என்னன்னா, சிவகார்த்திகேயன் நடிப்புல 25வது படமாகவும் ஜிவி பிரகாஷோட மியூசிக்ல 100வது படமாகவும் சுதா கொங்கரா டைரக்ஷன்ல எடுத்துன்னு இருக்க SK25 படத்துக்கு டைட்டில் பராசக்தின்னு நேத்து ரிலீஸ் ஆன டைட்டில் டீசர்ல ரிவீல் பண்ணியிருந்தாங்க. நடிகர் திலகம் சிவாஜியோட ஃபர்ஸ்ட் படத்தோட பராசக்தி டைட்டில இந்த SK25 படத்துக்கு வச்சிருக்காங்க. இந்த பராசக்தி டைட்டில யூஸ் பண்ணிக்க சொல்லி AVM ப்ரொடக்ஷன் NOC கொடுத்திருக்காங்க இந்த SK25 படத்துக்கு. இந்த டைம்ல பராசக்தி டைட்டில லாஸ்ட் இயரே ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம்னு சொல்லி விஜய் ஆண்டனி அவரோட 25வது படமா இப்போ அருண் பிரபு டைரக்ஷன்ல நடிச்சுன்னு இருக்க சத்தி திருமகன் படம் தெலுங்குல பராசக்தின்னு ரிலீஸ் பண்ண போறதுக்கான டைட்டில் ப்ரூஃபை அவரோட சோஷியல் மீடியால அப்லோட் பண்ணியிருக்காரு. பதிலுக்கு SK25 படத்தோட ப்ரொடக்ஷன் டீம் டான் பிக்சர்ஸ் பராசக்தி படத்துக்கு ரிஜிஸ்டர் பண்ண டைட்டில் ப்ரூஃபை போட்டிருக்காங்க. இதனால சோஷியல் மீடியால ஒரு பெரிய கான்ட்ரவர்சி போயிருக்கு இந்த பராசக்தி டைட்டில்னால. மியூசிக் டைரக்டர் தமன் பத்தின நியூஸ் பார்ப்போம். தெலுங்கு சினிமாவோட பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ் லிஸ்ட்ல மியூசிக் டைரக்டர் தமனும் ஒருத்தர். ஆனாலும் தமிழ்ல வாரிசு படத்தை தவிர வேற எந்த படமும் பெரிய இட்டு கொடுக்கல அவருக்கு. தமன் தமிழ்ல வந்த பாய்ஸ் படத்துல ஆக்டரா ஃபர்ஸ்ட் அறிமுகமானாரு. அதுக்கப்புறம் இவர் ஆக்டிங்ல இருந்து மியூசிக் டைரக்டரா ஷிஃப்ட் ஆயிட்டாரு. விஜய் ஆண்டனி அண்ட் ஜிவி பிரகாஷ் படம் நடிக்கிறதுக்கு முன்னாடியே இவர் டைரக்டர் சங்கர் டைரக்ஷன்ல வந்த பாய்ஸ் படத்துல 5 ஹீரோல ஒரு ஹீரோவா நடிச்சிருப்பாரு. இப்ப நியூஸ் என்னன்னா, ரொம்ப வருஷம் கழிச்சு தமன் அதர்வாவோட படத்துல செகண்ட் ஹீரோவா நடிக்க போறதா சொல்றாங்க தமிழ்ல. டைரக்டர் மகிழ் திருமேனியோட நியூஸ் பத்தி பார்ப்போம். மகிழ் திருமேனி டைரக்ஷன்ல ஆக்டர் அஜித் குமாரோட விடாமுயற்சி படம் அடுத்த மாசம் February 6 ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோட டீசர், ட்ரெய்லர், சாங்லாம் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த படத்துக்கான ப்ரமோஷன் ஒர்க் போயின்னு இருக்கு. இப்போ நியூஸ் என்னன்னா, இந்த விடாமுயற்சி படத்தோட ப்ரமோஷன் இன்டர்வியூல டைரக்டர் மகிழ் திருமேனி படத்தை பத்தின பல விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த விடாமுயற்சி படத்துல ஆக்டர் AK மாசான இன்டர்வல் டைலாக்ஸ் எல்லாம் எதுவும் இருக்காது. படம் ஃபுல்லா ஆக்டர் அஜித் குமார் சட்டலான கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. அதனால எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம வாங்க, படம் கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. மேலும் படத்தை பார்த்துட்டு அஜித் சார் படம் இந்த அளவுக்கு வந்திருக்கும்னு எதிர்பார்க்கலன்னு சொன்னதா சொல்லியிருக்காரு. இது இல்லாம டைரக்டர் மகிழ் திருமேனி டைரக்ஷன்ல ஆக்டர் அஜித் குமாரை வச்சு இன்னொரு படத்தை எடுக்க போறதா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு டைரக்டர் மகிழ் திருமேனி. டைரக்டர் சுந்தர் சி பத்தின நியூஸ் பார்ப்போம்.
டைரக்டர் சுந்தர் சி டைரக்ஷன்ல மட்டும் இல்லாம ஆக்டர், ப்ரொடியூசர்னு 3 ஃபீல்டுலயும் ஒர்க் பண்றாரு. இவர் டைரக்ஷன்ல 12 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆன மதகஜ ராஜா படத்துக்கு அப்புறம் இப்போ வைகை புயல் வடிவேலு கூட சேர்ந்து சுந்தர் சி நடிப்புல எடுத்துன்னு இருக்க கேங்கஸ் படத்தோட ஃபைனல் ஷூட்டிங் இப்போ எடுத்துன்னு இருக்காங்களாம். இதுக்கப்புறம் அவரோட லைனப்ல கலகலப்பு பாத்திரி மூக்குத்தி அம்மன் 2 படத்தை டைரக்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காரு. இந்த மூக்குத்தி அம்மன் 2 படத்துல நயன்தாரா முக்கியமான ரோல்ல நடிக்க போறதா ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. இந்த படத்தை வேல்ஸ் இன்டர்நேஷனல் ஐஸ்வரி கணேசன் தான் ப்ரொடியூஸ் பண்ண போறாராம். இந்த படத்துக்கு ஆக்ட்ரஸ் நயன்தாரா சேலரிக்கு பதிலா ப்ராஃபிட் ஷேரிங் பேசிஸ்ல அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்களாம். ஆனாலும் இன்னும் இந்த படத்துல நடிக்க கால் ஷீட் தராம இருக்காங்களாம். இதனால இந்த படத்தோட ஒர்க் ஸ்டார்ட் ஆகாம இருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. இந்த படத்தோட ஒர்க் ஸ்டார்ட் பண்றதுக்கு டைரக்டர் சுந்தர் சி ப்ரொடியூசர் ஐஸ்வரி கணேசன் கிட்ட ஃபர்ஸ்ட் ஆக்ட்ரஸ் நயன்தாராவோட கால் ஷீட் வாங்கின்னு வர சொல்லியிருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. டைரக்டர் லோகேஷ் கனகராஜோட நியூஸ் பத்தி பார்ப்போம். டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் சூப்பர் ஸ்டாரை வச்சு கூலி படத்தை எடுத்துன்னு இருக்காரு. இதை முடிச்சிட்ட அப்புறம் கைதி 2, விக்ரம் 2 படத்தோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போறாரு. இது மட்டும் இல்லாம இரும்பு கை மாயாவி படத்தை இந்திய ஆக்டர் அமீர் கானை வச்சு எடுக்க போறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. பட் கன்ஃபார்மா தெரியல இவர் தான் நடிக்க போறாரா இல்ல ஆக்டர் சூர்யாவே நடிக்க போறாரான்னு. இப்போ என்ன நியூஸ்னா, இந்த 3 கமிட்மெண்ட்டுக்கு அப்புறம் டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் ஆக்டர் தனுஷை வச்சு ஒரு படம் பண்ண போறாராம். லோகேஷ் கனகராஜ் சொன்ன அந்த படத்தோட ஸ்டோரி ஆக்டர் தனுஷ்க்கு ரொம்ப பிடிச்சி போச்சாம். இந்த படத்தை 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்களாம். ஆக்டர் தனுஷும் நிறைய படத்தோட கமிட்மெண்ட்ல இருக்கிறதுனால அது எல்லாத்தையும் முடிச்சிட்ட அப்புறம் டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அண்ட் ஆக்டர் தனுஷ் சேர்ந்து படம் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளவுதாங்க இன்னைக்கான அப்டேட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேற ஒரு சினிமா அப்டேட்ஸோட நாளைக்கு பார்ப்போம்.